ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ட்ரேட் பண்ணி பணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்குன்னா நமக்கான அப்போ ஆல்ரெடி நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டை யாராலையும் வந்துட்டு டைம் பண்ண முடியாது. அதாவது லோவில் பை பண்ணிட்டு ஹையில் ஈஸியாக செல் பண்ணிட்டு போயிட முடியாது ஷார்ட் டேர்மில். மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. லாங் டேர்மில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு டைம் பண்ண சொல்லித்தரேன், அதாவது உங்களுக்கு ட்ரேட் பண்ண சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களை வச்சு பணம் சம்பாதிக்க அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மார்க்கெட்டை பக்காவாக ஒருத்தரால் டைம் பண்ண முடியும்னு வச்சுப்போம். அவங்க வந்துட்டு இருக்கிறதுலே நம்பர் 1 பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் பார்த்தா நம்பர் 1 நம்பர் 2 இதில் இருக்கிறவங்களாம் பார்த்தா ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை மக்களுக்கு செல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை. இப்போ வாரன் பஃபெட் இல்லையான்னு கேட்டால் அவர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர். அவர் வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது தான் அவர் பணக்காரனாகிறார். உங்கள்கிட்ட கோர்ஸை விற்கிறது மூலிமா தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்களே தவிர அதில் ட்ரேட் பண்ணி எவனை சம்பாதிச்சதா தெரில. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டைம் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் ஒரு கம்பெனி எப்படி ரிசர்ச் பண்ணணும், ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.